சாப்பிடுங்க. வீட்டுக்குள்ள பா பத்த மீன் எடுத்துருவோம். சரி சரி இருங்க நல்லா எடுத்து பொரிச்சு எடுத்துருவோமா. நீ எல்லாம் மனுஷனாடா? உன்னை நம்பி தானே மாப்பிள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்படி நம்பி தருவோம் மட்டும். நீ ஏதோ கோபத்துல எதுவும் பேசக்கூடாது. முதல்ல நீ சாப்பிடா. கீர்த்தி மீன் குழம்பு சூப்பரா வச்சிருக்காங்க. நான் என்ன விருது வந்திருக்கேன்? உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் புத்தி இல்ல. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சிருப்பாங்க. உனக்கு எங்க போய் சாரி எவரா பூரா காரணம் நான் தான். இன்னைய திட்டு உங்களுக்கு பாவம். பொறுக்கி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தெரியுறா. இவள போய் பாவங்கிற சுத்தமா பேசாதான். இவ மட்டும் சரியான நேரத்துல அங்க வரலன்னு வச்சுக்கிய மாப்பிளைய வெட்டிப்பாங்க. வெட்டட்டுண்டா, வெட்டி சாகட்டும். உங்களை காப்பாத்தி உயிர் வாழ்றதை விட அந்த எதிரி கையில வெட்டப்பட்டு சாகிறது வம்சத்துக்கு பெருமைடா. உங்க வம்ச பெருமையை விட என் புருஷன் உசுறு தான் எனக்கு முக்கியம். அத்தனை பேர் சுத்தி வளைச்சு வெட்ட வரும்போது எந்த பொண்ணு பார்த்து சும்மா இருக்க மாட்டான். அதுலயும் நான் ரெஸ்லர், அடிக்க தான் செய்வேன். ஆமா, பொம்பளை புள்ள மாதிரி வளர்த்திருக்கணும். ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தா அடிக்கதான் செய்வா. சித்தப்பா இவரை போக சொல்லுங்க. என்ன வெளியே போய் சொல்ற? நீ யாரு? டீ போட்டு பேசாதீங்க. எல்லா பொம்பளை நான் டீ போட்டு தாண்டி பேசுவேன். நீ என்ன பெரிய இவனா? ஒரு பொம்பளை புள்ளனா குடும்பத்துக்கு அடக்க ஒடுக்கமா இருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லன்னா இப்படி தான் பஜார் மாதிரி ஏத்து பேசுவாங்க. பொம்பளைனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டே இருப்பீங்க? எங்களுக்கு தெரியாதா நாங்க எப்படி இருக்கணும்னு? காலப்புறாவா கிளாஸ் எடுப்பீங்க? என்ன சட்டம் கை நீட்டா? இந்த மாதிரி மேல் ஷாவினிஸ்டுகளா சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். அது சின்ன பொண்ணுடா, தெரியாம பண்ணிட்டா. நம்மள வலு இருந்தா யார் வேணாலும் அடிப்பியா? உங்க மாமா என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? அவர் என்ன பேசினாலும் நீ பெரிய கையிடலாம். என்ன மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். 1000 தான் இருந்தாலும் நீ கை நீட்டி கூடாது. வா ரத்னத்துல போய் மன்னிப்பு கேட்போம். மாப்பிள்ள அவன் மன்னிப்பு கேட்டுவா. மன்னிப்பு கேட்டா அடிச்சது இல்ல ஆயிடுமா? நான் மன்னிப்பு கேக்குறேனே சொல்லலையே. ஏமா பேசி பேசி வளர்த்துட்டே போகாதமா. ஒரு தடவை மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். வாமா. பொம்பளைங்களை பத்தி தப்பா பேசுனதுக்கு முதல்ல அவர் மாமா மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவர் அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது என் மாமா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்குமா? அவ்வளவு திமிரா உனக்கு? இது சரிப்பட்டு வராது. மாப்பிள்ள ஏமா நீ என்னமா வாக்கப்பட்ட இடத்துல கூட கோபப்படுறீங்க? நான் திமிரா எதுவுமே சொல்லல. உங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு இப்ப கோபம் வரவே கூடாதுமா. அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. கிளம்பி நீ. மாப்பிள்ள ஏதோ தப்பு நடந்துச்சு. எல்லாம் ஒண்ணா மாப்பிள்ள என்ன தப்பு இருந்தாலும் அவங்க கால்ல பெட்ரோல் கொடுத்து மன்னிப்பு கேட்கிறேன். அவளை வீட்டை விட்டு மட்டும் போக சொன்னாங்க மாப்பிள்ள. எனக்காக அவர் காரியம் பிடிக்கிறீங்க. அவர் மாமா என்ன பேசுறாரு கூட கேட்க மாட்டாரு. அப்புறம் எப்படி என் கோபம் புரியும்? மாடி நீயும் அவசரப்படாதமா. நான் சொல்றத கேளு. அவர் மாமா அடிச்சதுக்காக மட்டும் என்ன வீட்டை விட்டு போக சொல்லல. ஊர் முன்னாடி அவரை காப்பாத்திட்டாங்க. அது அவரால் தாங்க முடியல. ஈகோ இருக்கிற மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் காதல் ஏறாது. அவருக்கு ஆம்பளைன்ற ஈகோ என்னைக்கு அழியுதோ, நான் சரின்னு எப்ப தோணுதோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வரேன். கிளம்பு கிளம்பு.